இந்த மக்கள் தொடர்ந்து கூறிய ஒரு கருத்து தான், தாம் தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை வழங்கி அதாவது அழுத்து போய்விட்டதாக, தாம் தொடர்ந்தும் துன்பங்களுக்கு ஆளாவதாக. அதாவது இதுதான் நாங்கள் சொல்கின்ற இறுதி வாக்கு மூலமாக அமைய வேண்டும். இதற்கு பிறகு எங்களுடைய மனதை கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. இதோடு எங்களுடைய கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தமக்கு ஒரு இறுதியான தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதனை விடுத்து இத்தகைய விசாரணைகள் என்ற அடிப்படையில் தம்மை மேலும் துன்புறுத்தக்கூடாது என்றும் அந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்த செய்தி, போரால் விரக்தியுற்ற மக்களுக்கு உளவியல் சிகிச்சைகள் விரைவில் என்ற ஒரு தலைப்பில், போரினால் பாதிக்கப்பட்டு விரக்தி நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ள மக்களுக்கு உளவியல் சிகிச்சைகள் வழங்குவதற்கு சமூக சேவைகள் அமைச்சினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் விரைவில் தாக்கல் செய்யப்பட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி இமெல்டா சுகுமார் தெரிவித்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறது. உண்மையில் அந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது இன்றைய தினம் வெளிவந்த உதயன் பத்திரிகையின் செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையை நாங்கள் பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் யுகம் மீள உருவாக்கம், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி உரை, ரசாயன உரம் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும், உலகில் அதிக ரசாயன உரங்களை பயன்படுத்தும் நாடு இலங்கை என்ற ஒரு செய்தியோடு இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நேற்றைய தினம் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கும் அதாவது மீள வழங்குகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றி இருக்கிறார் ஜனாதிபதி. இதன் பொழுது கூறியிருக்கிறார், விஷமற்ற ஒருவேளை உணவை மக்களுக்கு வழங்குவதற்காக விவசாயிகள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது நாட்டில் இந்த ரசாயன உர பயன்பாடு காணப்படுகின்றமே அதற்கு காரணம் என்றும் அந்த செய்தியில் கூறியிருக்கிறார். அடுத்த செய்தி, இலங்கை தமிழக மீனவர் பேச்சுவார்த்தை, இணக்கம் கண்ட விடயங்கள் அடங்கிய ஆவணம் இன்று அமைச்சரிடம் கையளிப்பு. ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நுரைச்சோலை அனல் மின் நிலைய கோளாறு, உதவிகள் வழங்குவதற்கு சீனா உறுதி, நிபுணர் குழு அனுப்பவும் இணக்கம். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் கடந்த சில மாதங்களாக செயலிழந்து வருகின்றது. அடிக்கடி இத்தகைய நடவடிக்கைகளினால் பாராளுமன்றத்திலும் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. இது தொடர்பில் இந்த மின் நிலையம் சரியாக இயங்காத காரணத்தினால் நாட்டில் மின்வெட்டு ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தும் சர்ச்சையும் தோற்றுவிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலுமா இந்த செய்தி, அதாவது இந்த மின் நிலையம் சீர்திருத்தப்படுவதற்காக சீனாவின் உதவி வழங்கப்படுகின்றமை அங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பூர்த்தி, வர்த்தமானி அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாகும். உள்ளூராட்சி சபைகளுக்கான எல்லை நிர்ணயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட இருப்பதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைத்து தெரிவித்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, வடக்கில் கன்னிவெடி அகற்றும் பணிகளுக்கு ஜப்பான் மேலும் நிதியுதவி, 160 மில்லியன் ரூபாய் வழங்கியது. மிக முக்கியமான ஒரு கட்டம். வடக்கில் இன்னமும் பல இடங்களில் கன்னிவெடிகள் முழுமையாக அகற்றப்படவில்லை. எனவே அதற்காக ஜப்பான் நிதியுதவி வழங்கியிருக்கிறது. அடுத்த செய்தி, அடிப்படை உரிமையை மறுக்கும் கூட்டமைப்பு ஜெனீவா செல்ல முயல்வது வேடிக்கை என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதி அமைச்சர் தெரிவித்த ஒரு கருத்து அவரோட புகைப்படத்தோடு வந்திருக்கிறது. அதாவது அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், அம்பாறையிலிருந்து மட்டக்களப்பிற்கு நீர் விநியோக திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே வேளை அந்த மாவட்டங்களில் அதாவது முஸ்லிம் சிங்கள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் வடபகுதியில் தமிழ் மக்கள் இருக்கின்ற பிரதேசத்தில் அங்கே கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்திற்கு இனத்திற்குள்ளேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதாக அமைச்சர் முரளிதரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுவாக நான் நினைக்கின்றேன் அந்த இரணைமடு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பாரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை அனுப்புவதா இல்லையா என்பது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் இது தொடர்பான ஒரு முழுமையான இரணைமடு தொடர்பான ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்க காத்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்ட தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனமா? இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இரணைமடு நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியையும் நாங்கள் தந்திருக்கின்றோம். அடுத்து, இரணைமடு குளம் வடபகுதிக்கு உயிரூட்டும் ஒரு பெரும் பணியை நிறைவேற்றுகிறது என்று இரணைமடு தொடர்பான ஒரு செய்தி ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கிறது. யுஎன்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அப்பாவி வாகன ஓட்டுநரை தாக்கியுள்ளார். சுந்தரி சொல்கின்றார், அரசாங்க அதிகாரம் இல்லாமல் இந்த விதம் கொடுமை புரிந்தால் அதிகாரத்திற்கு வந்திருந்தால் அவர்களின் அட்டகாசம் எப்படி இருக்கும் சுந்தரி என்று கேட்பதாக அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. அது இன்று வெளிவந்த தினகரன் பத்திரிகையின் செய்திகள். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின்
செய்திகளை பார்க்க வேண்டும். எலும்புக்கூட்டு சுரங்கமாக உருவெடுக்கிறது மன்னார். நேற்றும் 5 மண்டையோடுகள் தொடர்கிறது தோண்டும் பணி. மொத்தமாக 52 மண்டையோடுகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 18 எலும்புக்கூடுகள், அந்த மண்டையோட்டுடன் கூடிய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் 17வது நாளாக இன்றைய தினமும் இந்த மன்னார் புதைக்குழி அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இந்த மன்னார் புதைக்குழி என்பது தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கின்ற ஒரு எலும்புக்கூடுகளின் சுரங்கமாக மாறியிருக்கிறது. உண்மையில் இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயம். அது எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் பொதுவாக ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. அடுத்த செய்தி, காணாமல் போனவர்கள் தொடர்பில் யாழிலும் சாட்சியம் பெறும் அமர்வு. பிப்ரவரி 14 முதல் 17 வரை ஜனாதிபதி ஆணைக்குழு களத்தில் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, கிழக்கில் சபை ஒத்திவைப்பை கண்டித்து நேற்று போராட்டம். களத்தில் தமிழ் கூட்டமைப்பு. கிழக்கு மாகாண சபை அமர்வுகளை எந்தவித காரணங்களும் இல்லாமல் கால வரையறையின்றி ஒத்திவைத்த மாகாண சபை தவிசாளரின் நடவடிக்கையை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் நேற்று செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்டிலும் இந்த விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டிருந்தோம். அதாவது தனிநபர் பிரேரணை ஒன்றின் பொழுது ஆளும் கட்சியை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து சபையில் கோரம் இல்லாத நிலையில் சபை தலைவர் ஆரியபதி கலபதி தனக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சபையை காலவரையின்றி ஒத்திவைத்திருக்கின்றார். இதனால் தான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த செய்தி, அனைத்துலக விசாரணை கோரும் அதிகாரம் மாகாண சபைக்கு இல்லை. வடக்கு சபையின் செயல் அரசமைப்பு மீறல் என்கிறது ஹெல உரிமைய. சர்வதேச விசாரணை கோரி தீர்மானம் நிறைவேற்றும் அதிகாரம் மாகாண சபைக்கு கிடையாது என்றும், இது விடயத்தில் வடமாகாண சபை மாகாண சபைக்குரிய விடய தானங்களுக்கு அப்பால் சென்று அரச அமைப்பையும் மீறியுள்ளது என்று யாதிக்கு ஹெல உரிமைய தெரிவித்ததாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, நாளை முதல் வேட்புமனு. மேல் மற்றும் தென் மாகாண தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை வியாழக்கிழமை காலை 8:30 மணி முதல் ஆரம்பமாகிறது. மறுபடியும் ஒரு தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அதாவது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பின்னர் வேட்பாளர்கள் தமது பிரசார நடவடிக்கைகளையும் முடுக்கிவிடுவார்கள். எனவே நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை வழங்க காத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து, வடக்கு கிழக்கில் இனப்பரம்பலை மாற்றி அமைக்கும் தீவிர போக்கு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இனப்பரம்பலை மாற்றி அமைத்து தமிழ் மக்களின் பூர்வீக பிரதேசங்களை பெரும்பான்மை இனத்தவர்களின் பிரதேசங்களாக மாற்றும் திட்டத்தை அரசாங்கம் தீவிரமாக செயற்படுத்தி வருவதாக இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய சுடரொளியின் கார்ட்டூன் கவர்ச்சி தேர்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். 4 கவர்ச்சி கனிகள் தேர்தல் வாக்குப்பட்டியை சுமந்து செல்வதாகவும், ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் என்று மிக அண்மை காலமாக இளைஞர்கள் முணுமுணுக்கின்ற ஒரு பாடல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்ட்டூனின் அதாவது மறைந்துள்ள விடயம் என்னவென்றால், சில முக்கிய அரசியல் கட்சிகளில் நடிகைகள் மற்றும் பிரபலங்கள், அதாவது இளம் பெண்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்காத பெண்கள் அரசியல் இம்முறை வேட்பாளர்களாக குதிக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அதனை பின்னணியாக வைத்துத்தான் அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. பொதுவாக தேர்தல் காலங்களில் ரசூல் அந்த வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு விதமான வியூகத்தை கடைபிடிப்பார்கள். இதுவரை காலமும் அந்த அரசியலில் பழுத்தவர்கள், மூத்தவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அல்லது அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள், இவ்வாறானவர்களைத்தான் தேர்தல் களங்களில் நிலைநிறுத்துவார்கள். இந்த முறை எங்களுடைய தேர்தல் களம் கொஞ்சம் பிரபலங்களை முன்னிறுத்தி அது வந்திருக்கிறது. எனவே அது தொடர்பான ஒரு எண்ணப்பாடோடு இன்றைய கார்ட்டூன் வெளிவந்திருக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே பார்த்த செய்தி, சர்வதேச போர்க்குற்ற விசாரணை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். வாஷிங்டனில் ஜனாதிபதியின் செயலாளர் என்ற ஒரு செய்தி. அமெரிக்காவின் நிஷா பிஸ்வால் வெள்ளியன்று இலங்கை வருகிறார், ஜெனீவாவுக்கும் செல்வார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர் தெற்காசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் பிரதிநிதி, ராஜதந்திரி என்றும் கூறலாம். அவரை இன்று ஜனாதிபதி செயலாளர் இன்று அல்லது நாளை சந்திக்கலாம் என்றும், அதன் பின்னர் அவர் இலங்கை வரவிருப்பதாகவும் இந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, புலி தனது வரிகளை ஒருபோதும் மாற்றாது. வடமாகாண சபையின் தலைமை செயலாளரை மாற்றுவதற்கு ஜனாதிபதி மறுத்திருப்பது புலி தனது வரிகளை ஒருபோதும் மாற்றாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது என்று வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அதாவது அந்த கூற்று சற்று வித்தியாசமாகவும் ஒரு அதாவது சுவையாகவும் இருக்கின்ற ஒரு விடயம். அதாவது அவர் அவ்வாறு கூறியிருப்பது மக்கள் அதாவது அந்த தலைப்பு செய்தியை பார்த்ததுமா நினைப்பார்கள், அதாவது முதலமைச்சர் தான் அந்த விடயத்தை கூறியிருக்கிறார் என்று.
ஆனால் அவர் அந்த விடயத்தை ஜனாதிபதி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த ஒரு செய்தி அது வெளிவந்திருக்கிறது. வாஷிங்டனில் களமிறங்கி இருக்கும் இலங்கை, ஏற்கனவே நாங்கள் ஜெனீவா தொடர்பான ஒரு விடயத்தை பார்த்திருக்கின்றோம். வாஷிங்டன் டிசியில் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரும் CNN நிகழ்ச்சி தயாரிப்பாளருடன் இலங்கை களமிறங்கியுள்ளதாக நியூயார்க் ஐநா தலைமையகத்தை தளமாக கொண்ட இன்டர்சிட்டி பிரஸ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, பழுதடைந்த பருப்புக்கு சாயம் பூசி மோசடி. இது ஒரு வித்தியாசமான நூதனமான ஒரு விடயம். நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த விடயம், அதாவது சந்தைக்கு விநியோகிப்பதற்காக 400 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை சாயம் பூசி எண்ணெய் பூசி புதிய பருப்பு போன்று சந்தையில் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் அது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. பாவனைக்கு உதவாத பொருட்கள் தாராளமாக சந்தையில் கிடைக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், தொலைநோக்கு அவசர தேவை என்ற தலைப்பிலே தீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை சம்பந்தப்படுத்தி பிரதீப்புடைய கைவண்ணத்தில் இந்தியா இலங்கை என்று 2 போர்டுகள் போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பகுதிக்கு எதிர்ப்புறமாக குறிப்பிட்ட மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பரப்புக்குள்ளும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளும் மீன்பிடித்துக் கொண்டிருப்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அது இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள். இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ பத்திரிகையை நாங்கள் பார்க்க வேண்டும். மன்னாரில் நேற்றும் 5 எலும்புக்கூடுகள் மீட்பு என்ற தலைப்பில் புகைப்படத்தோடு இன்றைய தினம் மெட்ரோ நியூஸ் தனது பிரதான தலைப்புச் செய்தியை வெளிவந்திருக்கிறது. உண்மையில் ரசூல், மன்னாரில் 5 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் நேற்றைய தினம். அதன் தொகை 52ஆக அதிகரித்திருக்கிறது. அதாவது மேலும் எத்தனை நாட்களுக்கு இந்த புதைக்குழி தோண்டப்பட போகின்றது, மேலும் எத்தனை எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும் மீட்கப்பட போகின்றன என்பது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான செய்திகளை நாங்கள் பொதுவாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் ஒரு அலசலை தந்திருந்தோம். இது தொடர்பான மேலதிக செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் காத்திருக்கிறது. இன்றைய தினம் செய்தி அறையிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்ட ரசூல், உங்களுக்கு நன்றி. எங்களோடு இணைந்து கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றி.